போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியின் இரண்டாவது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சி அன்று சுரேஷ்குமார் சார் நாங்கள் பார்த்த உடனே நிறைய மாணவர்களோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக போட்டித் தேர்வு சார்ந்து இயங்கி வரும் ஒரு சிறந்த நபர். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததும் மனமுவந்து ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க, தலைமை தாங்கி துவக்கி வைக்க வந்திருக்கும் எங்களது முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் மேடம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் சக்தியாக இருக்கும் உங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மகிழ்ந்து வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி துவக்கி வைக்க வருமாறு முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் இணை இயக்குனர் பொது நூலகத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான நிகழ்ச்சியினை தொடர்ந்து நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்வாக நம்மளுடைய டாக்டர் சங்கர சரவணன் அவர்களால் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டது. அன்றைய தினம் திரு சுரேஷ்குமார் அவர்கள் நூலகத்திற்கு வருகை புரிந்தவுடன் அவரோடு உரையாடியதும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் இப்பொழுது தான் துவக்கி நடத்துகின்றோம். ஆனால் அரசு நிறுவனத்தில் மிகச்சிறப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக பணியேற்ற நாள் முதல் அவர் அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார். போட்டித் தேர்விற்கு மாணவர்கள் எவ்வாறு தயாராக வேண்டும், அவர்களுடைய கனவுகளை நனவாக்கும் விதமாக திருச்சிராப்பள்ளியில் மிக சிறப்பாக ஒவ்வொரு முறையும் பல்வேறு மாணவர்களை பல்வேறு தளத்திற்கு விட்டு சென்ற அவரை அன்றைய தினம் சந்தித்தவுடன் தாங்கள் ஒரு நாள் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றதோடு நின்று விடாமல் நானும் அவரை கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் இசைந்து இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை வழங்க இருக்கின்றார். இன்றைய தினம் யார் நம்மிடையே பேச போகின்றார்கள், அதைவிட நாம் சிறிது பின்னோக்கி என்னவெல்லாம் இன்று காலை முதல் படித்து கொண்டிருந்தோம், எத்தனை மணி நேரம் படித்தோம், எதை சார்ந்து படித்தோம் என்பதை சிந்தித்திருப்பீர்கள். ஒவ்வொரு மணி நேரமும் நாம் காத்திருக்கக்கூடிய நேரமானது மிக பொன்னான நேரம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் கூட்டத்திற்கு செல்லும் பொழுது சிறிது நேரம் கிடைத்துவிட்டால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்போம். கையில் ஏதேனும் ஒரு புத்தகம் இருக்கும். தாமதமாக அந்த கூட்டம் தொடங்க போகிறது என்றால் அப்பொழுது படிப்பதற்கான நேரம் என்று. அதை போல நீங்களும் ஏதேனும் கையில் ஒரு புத்தகத்தை எப்பொழுதும் உங்களுக்கு விருப்பமான புத்தகம், அது பாட புத்தகமாக இருக்க வேண்டும் என்று அல்ல, உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்க்கும் புத்தகமாக நீங்கள் எடுத்து சென்றீர்களானால் கண்டிப்பாக த செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப். எப்பொழுதுமே நாம் தோழும் பொழுது மற்றவரை பார்த்து நாம் உற்சாகம் அடைவதை விட ஏதேனும் ஒரு சிறந்த தன்னம்பிக்கை புத்தகமானது நம்மை மேன்மேலும் உயரச் செய்யும். நாம் எப்பொழுதெல்லாம் தளர்வடைகின்றோமோ அப்பொழுது அந்த புத்தகமானது நமக்கு கை கொடுக்கும். நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை போல நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் அல்ல, நம்மால் முடியாதது வேறு எவராலும் சாதிக்க முடியாது என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் எல்லாம் இந்த போட்டித் தேர்வு மனப்பான்மையோடு நீங்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்த வேண்டும், தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற வேண்டும். இந்த போட்டித் தேர்வு வகுப்பிற்காக வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய தினம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக நாம் இந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களுக்காக
இந்த சமுதாயத்தில் இன்னும் அவர்களை மேம்பட்ட மனிதர்களாக மாற்றுவதோடு நாமும் கைகோர்த்து இன்றைய தினத்தில் அவர்களுக்காக நாம் அனைவரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய மாலை பொழுதில் சாருடைய மகனார் அவர்களும் இங்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி. நன்றி மேம். நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்தல். நன்றி மேம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பி. சுரேஷ்குமார் அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் மதுரை மாவட்டம் காயாம்பட்டியைச் சேர்ந்தவர். ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்க காயாம்பட்டியைச் சேர்ந்தவர். பல்வேறு போட்டித் தேர்வுகளை தொடர்ந்து எழுதியவர். குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு அலுவலராக பதவி பெற்றார். புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக பணியில் சேர்ந்தார். படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுவது மட்டும் போதாது, அதற்கு பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் பல பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி மாணவர்களிடையே பிரபலமானவர் இருந்தவர். ஐயா அவர்களை பற்றி எங்களது இயக்குனர் அவர்களுடைய இயக்குனர் வரிகளில் பார்ப்போம். ஐயா அவர்களை பற்றி எங்கள் இயக்குனர் கூறியது: கனவுகளை விதைக்கும் மனிதர். அவர் பல்லாயிரம் மாணவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர். தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுகளுக்கு சுயமாக மாணவர்களை தயார் செய்யும் தன்னார்வ படிப்பு வட்டம் என்ற முறையை துவக்கி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் தீர்க்கதரிசி அவர்கள். தன் பணிக்காலம் முழுமைக்கும் வேலையற்ற இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்ற போட்டித் தேர்வுகள், சுய தொழில் பயிற்சி, தன்னார்வ பயிலும் வட்டங்கள் என்று பல புதிய முன்முயற்சிகளை துவக்கியவர்கள். பார்வையற்ற மாணவர்கள் கல்வி பயில சிறப்பு கணினி பயிற்சி மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவற்றை வழங்கிய முன்னோடி. உலகின் முக்கிய அறிவு செல்வங்களை திரட்டி பல்கலைக்கழக மூடிய அறைக்குள் இருந்த கல்வியை தினத்தந்தி இளைஞர் மலர் மூலம் தேநீர் கடை அமர்வுகளுக்கு மடைமாற்றியவர். தனது நீண்ட பணி அனுபவத்தில் செயல்படுத்திய முன்முயற்சிகள் மூலம் மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களை தமிழகத்தை நோக்கி திரும்ப வைத்தவர். அங்கும் அவரது ஆலோசனையோடு இளைஞர் வழிகாட்டும் திட்டங்கள் செயலுக்கு வந்தன. தான் பணி ஓய்வு பெற்ற பிறகு நல்ல பல உத்தரவாதங்களுடன் அணுகிய பல தனியார் நிறுவனங்களை மறுத்து கல்விக்காக கட்டணம் பெற்று செயல்படும் உங்களுடன் இணைய விருப்பம் இல்லை என்று தன் கொள்கையை நிலைநிறுத்திய மேன்மையானவர். தன் மாணவர்கள் உயர செல்வதையெல்லாம் பறக்கும் பட்டத்தை கீழிருந்து பார்க்கும் சிறுவனை போல் பார்த்து குதூகலிப்பவர். பட்டத்தை பறக்க விட்டது அவர்தான் என்றாலும் அதை கவ்விச் செல்லும் சில ஆட்கொத்தி பறவைகளை பார்க்காதவராய் அடுத்த பட்டத்தை தயார் செய்பவர். பட்டம் பறப்பதுதான் நோக்கமே தவிர கயிறை பிடித்து உரிமை கோருவது அவருடைய நோக்கமல்ல என்பவர். தன் பணி ஓய்வுக்கு பிறகும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக ஓயாது உழைப்பவர். இன்றும் அவர் போட்டித் தேர்வுகள் தயார் செய்யும் மாணவர்களுக்காக தனது உடல் நலம் பாராமல் தொலைதூர ஊர்களுக்கும் பயணித்து வழிகாட்டியாக திகழ்பவர். அவர்தான் மதிப்பிற்குரிய முனைவர் திரு பி. சுரேஷ்குமார் அவர்கள். அவர் திருச்சியில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராகவும் பின்னர் உதவி இயக்குநராகவும் பணியாற்றிய பொழுதுதான் தன்னார்வ பயிலும் வட்டம் என்ற சீரிய முன்முயற்சியை தொடங்கினார். இவை நடைபெற்றது 1990களில். இப்போது இருக்கும் தனியார் பயிற்சி மையங்கள் எதுவும் அப்போது இல்லை. ஏன் அப்பொழுது அப்படி ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று யாரிடமும் எண்ணம் கூட தோன்றவில்லை. ஆனால் இவரின் தீவிர முயற்சியால் இந்த படிப்பு மையங்கள் பலன்களை உணர்ந்த அரசு அதை தமிழகம் முழுமைக்கும் உள்ள பிற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு விரிவுபடுத்தியது. பின்னர் நூலகங்களில் கூட இதற்கென தனியான நூல்கள் வாங்கப்பட்டு போட்டித் தேர்வு பிரிவுகள் தொடங்கப்பட்டன. திருச்சியில் போட்டித் தேர்வு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கலையரங்க வளாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் ட்ரேஸ் என்ற தன்னார்வ பயிலும் சேவை அமைப்பை நிறுவினார். அது திருச்சி மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் செயல்படும் ஒரு சேவை அமைப்பு. இவை நடைபெற்றது 2000களின் தொடக்கம். இதன் பிறகே இது போன்ற ஒரு கல்விசார் துறை இருப்பது தெரிய வந்தது. தனியார் பயிற்சி மையங்கள் வரத் தொடங்கின.
தனியார் நுழைந்த பிறகு கல்வி சேவை முக்கியத்துவம் இழந்து அது பணம் செய்யும் தொழிலாகவும் மாறியது. 1000 நடந்தாலும் திரு சுரேஷ்குமார் ஐயா விளம்பரங்கள் ஏதுமின்றி முகம் மறைக்கும் மனிதராய் அவரது பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறார். அவர் வேலைவாய்ப்புத்துறை மண்டல துணை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற பிறகு ஓய்ந்து விடாமல் திருப்பதும்பூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் வளர்ச்சி நிறுவனத்தில் இளைஞர் முன்னேற்றத்திற்காக சில காலம் பணியாற்றியவர். தற்பொழுது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இளைஞர்கள் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல்களை செய்து வருகிறார். அவரது வழிகாட்டுதலை நேரடியாக பெறாவிட்டாலும் ஏகலவன் போல அவரிடம் கற்றது ஏராளம் என்று எங்கள் இயக்குனர் சொல்கிறார். அவர் பறவைகளைப் போல நிலம் எங்கும் கனவு விதைகளை தூவிச் செல்கிறார். அதிலிருந்து வளரும் விருட்சங்களுக்கு பறவைகள் ஒன்றுமே உரிமை கோருவதில்லை. பறவைகள் என்றுமே உரிமை கோருவதில்லை. அவர் அது போன்ற ஓர் வானம்பாடி பறவை தொடுவானத்தை நோக்கி உயர உயர பறந்து கொண்டே இருக்கிறார். அவர் நலத்தோடு உயர உயர பறக்கட்டும், இளைஞர்கள் வாழ்வில் வளரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அன்னாருடைய பணி மேலும் சிறக்க நூலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய வேலைவாய்ப்பு ஒரு கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியை உரையாற்றுமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜாயிண்டர் இணை இயக்குனர் அவர்களுக்கும், இங்கு சிறப்பாக இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லைப்ரரியன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அலுவலர்களுக்கும், இங்கு அக்கறையாக ஆர்வமாக வலிமையான ஒரு எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காக மிகவும் ஆர்வமாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த அறிமுகப்படுத்தினது பார்த்தீங்கன்னாக்கா, என்னால் என்னை அறிமுகப்படுத்த இப்படியெல்லாம் முடியாது. என்னுடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டாட்டாக இருக்கும், கனெக்ஷனே இருக்காது. அது நான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் சில எழுத்தாளர்கள் சொல்கிறப்ப அதை சிந்தனை அது கூடவே ட்ராவல் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் அது புரியும் அது மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னாக்கா, இந்த இயக்குனராக இருக்கக்கூடிய திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, துரோணருக்கு நான் கட்டவர்களை அவர் கேட்டார் யாருன்னாக்கா ஏகலைவன். இந்த ஏகலைவனுக்கு நான் கட்டவர்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இது ரொம்ப ரேர். நிறைய பையங்களை பார்க்குறேன், நான் பார்த்து பழகி அவங்கள அப்படியே கூடவே ஒரு தோட்டக்காரன் மாதிரி அந்த விதைகளை விதைச்சி அதை மரமாகி அப்படியே வரக்கூடிய நேரத்தில் கூட பார்க்காத ஒரு விஷயத்த இளம்பவத்திட்ட பார்க்குறேன். இஸ் அ வெரி கிரேட் மேன். அவர் என்னையை சொல்கிறதுக்காக இல்லை, ஒருத்தருக்கு அந்த நன்றி எப்படின்னாக்கா, அவ்வையார் அந்த காலம் சொல்கிறவங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் நன்றின்னு சொல்கிறப்ப கீழே ஊற்றுற தண்ணியை இரணி தலையாலே தான் தருவதான்னு சொல்லக்கூடிய மாதிரி உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு, குருவுக்கு, சமூகத்துக்கு, அரசுக்கு எதெல்லாம் நல்லது நடக்குதோ அதையெல்லாம் அந்த அறத்தை வளர்க்கணும்னாக்கா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னாக்கா அது சார்ந்து அதை வெளிப்படுத்த தெரியணும். நன்றி என்பது எனக்காக இல்லை, இது ஒரு சமூக தர்மம் அது. ஸோ அந்த மாதிரி இவர் ஓரளவுக்கு தான் நான் அவரை எனக்கு தெரியும். ரொம்ப ஜாப் சீக்கராக அவர் இருக்கப்போ கூட அந்த ஒரு தேடல் அவருக்குள்ளே இருந்தது எனக்கு தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு அவர் இப்படி வருவார்னு நினச்சார். இப்போ இதெல்லாம் ஒரு இயற்கையினுடைய ஒரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே இது பண்ணுற தலைமையில் இருக்கிற டைரக்டராக இவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க, நான் இங்கே வந்திருக்கேன். இது எதுவுமே விபத்து கிடையாது, இதெல்லாம் விஞ்ஞானம் வாழ்க்கையில். ஸோ அந்த விஞ்ஞானத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.